இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் மதிப்புக்குரிய அந்நியார் அவர்கள் ஆணையின்படி தமிழகம் முழுவதிலும் இந்த மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரியும், கர்நாடகத்திலே காவிரி நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், கடைகளிலே பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைத்திடவும் தமிழக அரசை கண்டிக்கின்ற விதமாக எங்கள் அந்நியார் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அந்நியார் அவர்கள் என்னை அறிவித்திருக்கிறார்கள். இதனுடைய மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து மக்களுக்காக தலைவரை வழியே அவ்வழியே அந்நியார் அவர்களும் மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்நியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் ஆளுகின்ற அரசான திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போலத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயிகளும் சிறு குறு தொழில் செய்பவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றாட பிழைப்புக்கு போகின்ற கூலி வேலை மக்கள் தான் இன்றைய தினம் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் நியாயம் கிடைக்கும் என்று நியாய விலை கடைக்கு போனால் பருப்பும் பாமாயிலும் கிடைப்பதில்லை. இப்படி அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்கள் அவருடைய நிலை என்ன? ஆகவே வறுமை கோட்டுக்கு கீழ் அதிகமுள்ளவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையை உணர்ந்து தமிழக அரசு வெகு விரைவில் இதற்கான முடிவை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி மின்கட்டண உயர்வை விஷம் போல் ஏறி இருக்கிறது, அதை குறைக்க வேண்டும். சென்ற ஆட்சியில் குறை சொன்ன இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகளிலே 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்தியிருக்கிறார்கள். இது நியாயமா, மக்களுக்கு ஏற்புடையதா என்பதை ஸ்டாலின் அரசாங்கம் உணர வேண்டும், திமுக அரசாங்கம் உணர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடித்திருக்கிறது. இதற்கும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் ஆணையின்படி மீண்டும் மக்களுக்காக எந்த விதமான போராட்டத்தையும் நாங்கள் எதிர்கொள்ள மக்களுக்காக தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே காவிரி நீரை நடுவர் மன்ற தீர்ப்பு சொன்ன பிறகும் காவிரியில் தண்ணீர் தர மறுக்கிறது கர்நாடக அரசு. அதற்கான நடுவர் மன்றம் தீர்ப்பு எதற்கு? அதை மதிப்பதில்லையா? ஆகவே அந்த அரசும் மதிப்பதில்லை, இந்த அரசும் கேட்பதில்லை. ஆகவே இது மத்திய அரசு தலையிட்டு மீண்டும் காவிரி நீர் பெறுவதற்கான வழிவகை செய்துவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.